3 முழு விமர்சனம். ஜார்ஜ் குட்டி இன்னும் முடிக்கலை, அது அவன் கடைசி ஆட்டம். ஒரு மனிதன் தன் குடும்பத்தை காப்பாற்ற என்ன அளவுக்கு போவான், ஒரு தவறை மறைக்க எவ்வளவு புத்திசாலித்தனமாக வாழ முடியும். ஆனால் கடந்த காலம் ஒரு நாள் திரும்பி வந்தா மோகன்லால் என்ற நடிகருடைய நடிப்பையும் ஜார்ஜ் குட்டி என்ற கதாபாத்திரத்தின் புத்திசாலித்தனத்தையும் மீண்டும் உலகமே கைத்தட்ட வச்சிருக்கும் படம் தான் திருஷ்யம் 3. இந்த வீடியோவில் திருஷ்யம் 3 படத்துடைய முழு கதை என்ன, அதன் உணர்ச்சிகள் என்ன, மரத்திற்கும் ரகசியங்கள் என்ன, கிளைமேக்ஸோடைய அதிர்ச்சி என்ன, மோகன்லாலுடைய நடிப்பு எப்படி, அனைத்தையும் 100% லோக்கல் லாங்குவேஜில் மாசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த படம் வெறும் சஸ்பென்ஸ் இல்லை, இது ஒரு மனிதனின் மன அழுத்த போராட்டம். திருஷ்யம் என்ற பேர் இப்போது இந்திய சினிமாவில் சாதாரணமல்ல. முதல் பாகம் வெளியான போது ஒரு சாதாரண கேபிள் டிவி ஆப்ரேட்டர் போலீஸையே ஏமாற்றி குடும்பத்தை காப்பாற்றுவது ரசிகர்களை ஷாக் ஆச்சு. அதற்கு பிறகு வந்த 2ஆம் பாகம் கேஸ் முடிஞ்சிருச்சு என்று நினைத்த நேரத்தில் மீண்டும் ஜார்ஜ் குட்டி எல்லாரையும் முந்தி விளையாடினான். இப்போது 3ஆம் பாகம் இது வெறும் தொடர்ச்சி அல்ல, இது ஜார்ஜ் குட்டியின் மனதுக்குள் நடக்கும் போராட்டம். ஜார்ஜ் குட்டி ஒரு மனிதனா, மாஸ்டர் மைண்டா? மோகன்லால் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்று சொல்வது தவறு. அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த படத்தில் ஜார்ஜ் குட்டி வயதாகி இருக்கிறார். முகத்தில் பயம் தெரிகிறது, கண்களில் தூக்கமில்லை, ஆனால் மூளை இன்னும் வேலை செய்கிறது. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் யாராவது என்னை கண்காணிக்கிறார்களா என்று வாழ்கிறார். இதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய பலம். ஆரம்ப காட்சிகள் அமைதிக்குள் மறைந்த பயம். படத்தோடைய ஆரம்பம் மிகவும் அமைதியாக செல்லுது. ஜார்ஜ் குட்டி தனது குடும்பத்தோடு வாழ்கிறாரு, ஆனால் அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை. அனைவரும் சிரிக்கிறாங்க, ஆனால் மனசுக்குள்ள ஒரு காயம் இருக்குது. அவரோட மனைவி இன்னும் அந்த இரவை மறக்க முடியல. மகள்கள் வெளியே சாதாரணமாக நடந்தாலும் உள்ளுக்குள் உடைந்திருக்கிறாங்க. இயக்குனர் இந்த உணர்வுகளை மிகவும் மெதுவாக காட்டுறாரு. ஆனால் இந்த மெதுவான நகர்வு ஒரு பெரிய புயலுக்கு முன் வரும் அமைதி போல இருக்கிறது. பழைய கேஸ் மீண்டும் திறக்கப்படுமா? இதுதான் முழு படத்தோடைய மையம். சமூக வலைதளங்களில் சிலர் பழைய வழக்கை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் சேனல்கள், டிவி டிபேட்கள் வீடியோ கிளிப்புகள் எல்லாமே ஜார்ஜ் குட்டியின் வாழ்க்கையை மீண்டும் சிதைக்க ஆரம்பிக்கிறது. இங்கே படம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. இன்றைய உலகத்தில் ஒரு சம்பவம் மறைந்து போகாது. சோஷியல் மீடியா ஒரு மனிதனின் வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்க முடியும். இந்த நவீன டச் படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. இடைவேளை, தியேட்டர் அதிரும் தருணம். முதல் பாதி அமைதியாக போகும், சிலர் ஸ்லோவாக இருக்குது என்று நினைக்கலாம். ஆனால் இடைவேளைக்கு முன் வரும் அந்த ஒரு காட்சி பூம், தியேட்டர் ஷாக் ஆகும். அதுவரை அமைதியாக இருந்த கதை ஒரே நேரத்தில் வேகம் எடுக்கிறது. இப்போ என்ன ஆக போகிறதோ என்று ரசிகர்கள் மீண்டும் சீட்டில் முன் நின்று பார்க்க வைக்கிற அளவுக்கு இடைவேளை அமைஞ்சிருக்கு. மோகன்லாலுடைய நடிப்பு பார்த்தோன்னா தேசிய விருது லெவல். இந்த படத்தோட உயிர் மோகன்லால் தான். ஒரு காட்சியில் கூட அவர் ஓவராக நடிக்கல. அவரது கண்கள் பேசுகிறது. அமைதியாக உட்கார்ந்தாலும் அந்த முகத்தில் பயம் தெரிகிறது. ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், ஆனால் உண்மை வெளிவந்தால் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த மனநிலைமையை அவர் அசத்தலாக காட்டியிருக்கிறாரு. உணர்ச்சிகள்லாம் இந்த முறை வேற லெவல். முன்னை பாகங்கள்லாம் சஸ்பென்ஸ் முக்கியம், ஆனால் இந்த முறை எமோஷன் தாங்க பலம். வர்ணின் குடும்பம், அவர்களும் உடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு மகனை இழந்த தாயின் வேதனை, ஒரு குடும்பத்தின் அழிவு, இந்த பக்கம் கூட படத்தில் அழகாக காட்டப்பட்டிருக்கு. இதனால இந்த படம் வெறும் ஹீரோ வர்சஸ் போலீஸ் மாதிரி தெரியாமல் மனித உணர்ச்சிகளோடு இணையுது. ஜார்ஜ் குட்டி ஏன் இவ்வளோ டேஞ்சரஸ்னா, ஏன்னா அவன் சண்டை போட மாட்டான், அவன் கோபப்பட மாட்டான், கத்த மாட்டான், அவன் யோசிப்பான். அதுதான் அவன் பலம். இந்த படத்துலையும் எல்லோரும் அவனை கார்னர் பண்ண முயற்சி செய்கிறாங்க, ஆனால் ஜார்ஜ் குட்டி எப்போதும் ஒரு படி முன்னே இருக்கான். ஒளிப்பதிவு இருளே ஒரு கதாபாத்திரம். இரவு காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க. லைட்டிங் கூட ஒரு டென்ஷன் ஃபீல் கொடுக்குது. சில க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் மோகன்லாலின் கண்களை மட்டும் காட்டும். அந்த ஒரு ஷாட்ஸ்லேயே பயம் தெரியும். பிஜிஎம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ங்க. சில சீன்ஸ்லாம் மியூசிக் இல்லாமல் சைலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் டென்ஷன் கிரியேட் பண்ணுது. கிளைமேக்ஸ் வரும்போது பாருங்கள், மியூசிக்கல் லிட்ரலி சொல்லணுங்க, ஹார்ட் பீட் மாதிரி வேலை செய்யுது. கிளைமேக்ஸ் ஜார்ஜ் குட்டி நெவர் ஃபெயில்ஸ். திருஷ்யம் என்றாலே கிளைமேக்ஸ். இந்த படமும் ஏமாற்றம் இல்லைங்க. இறுதியில் வரும் ட்விஸ்ட் ரசிகர்கள் கைத்தட்ட வைக்கும். இவனை யாராலும் பிடிக்க முடியாது என்று மீண்டும் ப்ரூவ் பண்ணுறது. ஆனால் இந்த முறை கிளைமேக்ஸ் வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் இல்லைங்க, எமோஷன் கூட இருக்குது. அதனால தான் எண்டிங் பவர்ஃபுல்லாக இருக்குது. குடும்பத்தின் நடிப்பு. மீனா ஒரு பயத்தில் வாழும் மனைவியாக அசத்தல். அவரது கண்களில் இருக்கும் ஆண்சக்தி ரொம்ப நேச்சுரல். அன்சிபா ஹசன் கடந்த கால ராயுடன் வாழும் மகளாக கன்வின்சிங் பெர்ஃபார்மன்ஸு. எஸ்தர் அனில் இந்த முறை மெச்சூர் ஆக்டிங், கேரக்டருக்கு டெப்த் கொடுத்துருக்கிறார். சமூக வலைதளங்கள் விமர்சனங்கள் என்ன தெரியுங்களா? படம் வெளியான உடனே ட்விட்டர் ட்ரெண்ட், யூடியூப் ரிவ்யூஸ், ஃபேன் எடிட்ஸ், தேட்டர் செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பல ரசிகர்கள் சொல்லும் ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? ஜார்ஜ் குட்டி இஸ் நாட் எ கேரக்டர், ஹீ இஸ் அன் எமோஷன். இந்த படம் சொல்லும் மிகப்பெரிய மெசேஜ் என்ன தெரியுங்களா? ஒரு தவறு வாழ்நாள் முழுக்க துரத்தும். உண்மையை மறைக்கலாம், ஆனால் மனசாட்சியிலேருந்து தப்ப முடியாது. இந்த சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் தாங்க முழு படத்தோட சோல். ஸ்க்ரீன் பிளே பிரில்லியன்ட். மோகன்லால் ஆக்டிங் அவுட்ஸ்டாண்டிங். சஸ்பென்ஸ் சூப்பருங்க. எமோஷன் ஸ்ட்ராங். கிளைமேக்ஸ் பிளாக் பஸ்டர் லெவல். டெக்னிக்கல் டாப் கிளாஸ். திருஷ்யம் 3 வெறும் படம் இல்லைங்க, இது ஒரு அனுபவம். சஸ்பென்ஸ் ரசிகர்களுக்கும்
குடும்ப உணர்ச்சிகளை விரும்புவர்களுக்கும் சினிமாவை ரசிப்பவர்களுக்கும் இந்த படம் ஒரு ஃபீஸ்ட்டுங்க. 5/4 மார்க்ஸுங்க இதுக்கு கொடுக்கலாம். பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுனா சார்ல்ஸ் குட்டி மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு. புத்திசாலித்தனம் இருந்தால் தான் பயம் கூட ஆயுதமாக மாறிடும். உங்களுக்கு திருஷ்யம் 3 எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் சினிமா எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.